திமுக வந்து இதை எதிர்பார்க்கல. இப்படி ஒண்ணு வரும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கல. பொன்முடி இப்படி பேசுவார்ன்னும் எதிர்பார்க்கல. செந்தில் பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இப்படி ஒண்ணு மந்திரி பதவியில இரு, இல்லன்னா ஜெயிலுக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்ல சொல்லுவாங்கன்னும் அவங்க எதிர்பார்க்கல. டோட்டலாவே எதிர்பார்க்கல. அப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிரா வந்து கபில் சிபல் வந்து எவ்ளோ அந்த வழக்குல ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து முன் வச்சார். அதெல்லாம் இல்லாம நீ ராஜினாமா பண்ணு, இல்லன்னா ஜெயிலுக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வரும்னோனே அவங்க ராஜினாமா பண்றாங்க. அதே மாரி பொன்முடி வழக்குல ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இவ்ளோ காட்டமா நடந்துக்குதாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. இப்பதான் வந்து திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த கவர்னர் விஷயத்துல ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்ப வந்து பெற்றாங்க. ஜனாதிபதி வரைக்கும் டைம் கேப் வச்சு 2 மாசத்துக்குள்ள ஜனாதிபதி வந்து எந்த கோ கோரிக்கையா இருந்தாலும் பரிசீலிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அப்படின்றது வந்து பிஜேபியே எதிர்பார்க்கல. அவ்வளோ பெரிய ப்ளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து திமுகவுடைய சட்டப்பிரிவுக்கு கிடைச்சது. வில்சன் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டுனாங்க திமுக தலைமையிலேயே. அந்த மகிழ்ச்சி வந்து வந்துகிட்டு இருக்க வேளையிலேயே செந்தில் பாலாஜி விஷயம் வந்து இந்த அளவுக்கு மோசமா ஒரு ரியாக்ஷனை கொண்டு போகும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை.